ஆம்பூர் அருகே குடிபோதையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாக்கியதில் தலை மற்றும் உடல் பகுதிகளில் பலத்த காயமடைந்து கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோலூர் நாமஸ்மேடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் கேரளாவை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் கேரளா பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் அவருடன் பணிபுரியும் இளைஞர்கள் சிலர் அருகில் உள்ள பெரியாங்குப்பம் பகுதிக்கு உணவு வாங்கி வர சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் குடிபோதையில் கேரள இளைஞர் சதீஷை எந்த ஊர் நீ, பணம், செல்போன் இருக்கிறதா என கேட்டு மிரட்டி தாக்கியுள்ளனர். இதனை அறிந்து முன்னால் சென்று கொண்டிருந்த கேரள இளைஞர்கள் சிலர் அந்த இளைஞர்களை பதிலுக்கு தாக்கினர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் கிராமத்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்து வந்து கடும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் தலை மற்றும் முதுகு பகுதியில் பலத்த காயமடைந்த சதீஷை உடன் பணிபுரியும் இளைஞர்கள் அழைத்து சென்று ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் சதீஷ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு கேரள இளைஞர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட ஆலங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த குண்டாலு என்கிற சஞ்சய், மதியழகன், பெரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அஜய் மற்றும் சந்துரு, சான்றோர்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன், ஆம்பூர் சாமியார்மடம் பகுதியைச் சேர்ந்த பாலசூர்யா ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் ஆம்பூர் செய்தியாளர் திருமலையுடன் உங்கள் தவசி ரமேஷ்.